பட்ஜெட்ல வரப்போற அந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்னன்னு தெரியுமா? தமிழக பட்ஜெட்ல என்னென்ன புதிய அறிவிப்புகள் இடம்பெற போகுது, சபாநாயகர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். மார்ச் 14ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவையில தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும்னு சபாநாயகர் அப்பாவு அவரு தெரிவிச்சிருக்காரு. தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டம் இந்த ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி ஆளுநர் உரையோட தொடங்குச்சு. ஆனா அன்னைக்கு கூட்டத்துல பாத்தீங்கன்னா ஆளுநர் தன்னோட உரையை புறக்கணித்து போனாரு. இதை தொடர்ந்து 11ஆம் தேதி வரைக்கும் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதமும் முதலமைச்சரின் பதிலுரையும் இடம்பெற்றிருந்துச்சு. அதுக்கப்புறமா சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாம ஒத்திவைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில மார்ச் 14ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவையில தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும்னு சபாநாயகர் அப்பாவு அவரு அறிவிச்சாரு. அதுல 2025-26 நிதி ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசுவார்னு அவருடைய உரை சுமார் 1.5 மணி நேரம் இருக்கும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்க நிலையில தேர்தலுக்கு முன்னாடி தாக்கல் செய்யப்படுற முழு பட்ஜெட் இதுன்னு சொல்றாங்க. இந்த பட்ஜெட்ல மக்களை கவரும் வகையில் புதிய அறிவிப்பு பல இடம்பெற வாய்ப்பு இருக்கு. மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை சொல்ல போறாங்களாம். இதை தொடர்ந்து மார்ச் 15ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட போறதா சொல்லியிருக்காங்க. 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா வேளாண் துறைக்குன்னு தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு வருது. இந்த வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவங்க தான் தாக்கல் செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தேர்தல் வர்றதுனால இன்னும் ஒரு வருஷம் இருக்கிறதுனால இது கடைசியா தாக்கல் செய்யப்படுற பட்ஜெட் அப்படிங்கிறதுனால மக்களுக்கு தேவையான, அதாவது மக்களை கவரும் வகையில் பல புதிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதை யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்க போறதாகவும், இப்பவே சபாநாயகர் 1.5 மணி நேரம் பேசுவாரு, அதுல நிறைய விஷயங்களை சொல்ல இருக்காரு அப்படிங்கிற தகவல் எல்லாம் வெளியாகிருக்கு. மக்களும் ரொம்ப ஆவலோட தான் இருக்காங்க. அன்னைக்கு நடந்த ஒரு சில பிரச்சனைகளால தான் அது தள்ளி வைக்கப்பட்டிருந்துச்சு. மறுபடியும் அதை மார்ச் 14ஆம் தேதி தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ 9:30 மணிக்கு மார்ச் 14ஆம் தேதி எல்லாருமே ரெடியா இருக்காங்க இதை பார்க்கறதுக்காக. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.